அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர் 10 லிட்டர் கள்ளச்சாராயத்துடன் சிக்கியுள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடபொன்பரப்பி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காணாங்காடு கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் சோதனை செய்த போது காணாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஜான்சன் என்பவர் தனது விவசாய நிலத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சியை பயன்படுத்திய பொருட்களான மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்து அவர் வைத்திருந்த 10 லிட்டர் கள்ளச்சாராயம் கேனையும் பறிமுதல் செய்தும் ஜான்சனை கைது செய்து சங்கராபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து கள்ளச்சாராயம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் கூட கள்ளச்சாராயம் தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் உயிரிழப்புகள் ஏற்பட காவல்துறையே காரணமாக வேண்டாம் எனவும் பொதுமக்களிடத்தில் கடுமையான குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. தற்போது கள்ளக்குறிச்சி சமூக கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது மீண்டும் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் சம்பவம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறதா பொதுமக்களிடத்தில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே 70க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடித்து இருந்த நிலையில் மீண்டும் இந்த சம்பவமானது அரங்கேறுகிறது. எனவே இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்கள், கொலை, கொள்ளை, கஞ்சா, பாலியல் உள்ளிட்ட சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதையெல்லாம் சிறிதும் கண்டுகொள்ளாமல் பொதுமக்கள் மீது, தமிழக மக்களின் மீதும் அக்கறையும் இல்லாமல் பல்வேறு விளம்பரங்களை கட்டவிழ்த்துக் கொண்டு உலா வருகிறது இந்த விடியா திராவிட மாடல் அரசு என்பது வேடிக்கையாக இருக்கிறது என பொதுமக்கள் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.